வணக்கம். நீங்கள் இணைந்திருப்பது உதயன் டிஜிட்டல் வலையொலியின் பிரதான செய்திகளுடன். செய்தி தொகுப்பு உதயன் டிஜிட்டல் செய்தி பிரிவு. செய்திகளுடன் இணைந்திருக்கும் நான் லிஷா தரணீஸ்வரன். ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கவின் யாழ் வருகையும் அதன்போது அவர் ஆற்றிய உரையும் வடக்கில் உள்ள மீனவர்கள் பிரச்சினை தொடர்பாகவும் இந்திய மீனவர்களுடனான பிரச்சினை தொடர்பாகவும் பேசிவிட்டு சென்றுள்ளார் என யாழ் வடமராட்சி ஊடக இல்லத்தில் நேற்றைய தினம் இடம்பெற்ற ஊடக சந்திப்பின் போது வடமாகாண கடற்றொழிலாளர் இணையத்தின் ஊடக பேச்சாளர் அன்னராசா தெரிவித்துள்ளார். இது தொடர்பில் அவர் மேலும் தெரிவிக்கையில், இது எமக்கு கவலை அளிக்கின்றது. தேர்தலுக்கு முன் உங்களது கட்சி மீனவர்களது பிரச்சினை தொடர்பில் அதிகமாக பேசியது. ஆனால் யாழில் வந்து இந்திய மீனவர்களது பிரச்சினை மாத்திரமே உள்ளது போல பேசிவிட்டு சென்றுள்ளீர்கள். எங்குள்ள உள்ளூர் மீன்பிடியில் பல சட்டவிரோத தடை செய்யப்பட்ட தொழில்கள் நடைமுறையில் உள்ளது. அதனை தீர்ப்பதாக தேர்தலின் முன் பேசினீர்கள். ஜனாதிபதியாகிய பின் உங்களது நிலைப்பாடு வேறாக உள்ளது. தடை செய்யப்பட்ட தொழில்களால் கடல் மாசடைந்து போகின்றது. இது பற்றி பேச மறுப்பது ஏன்? இந்திய மீனவர்களின் பிரச்சினை மட்டுமே இருப்பதாக காட்டி சீனாவிடம் இருந்து உதவிகளை பெறுவதே உங்கள் நோக்கமாக உள்ளது போல் நாம் சந்தேகிக்கின்றோம் என்றார். எதிர்வரும் 25 மற்றும் 27 திகதிகளில் இறக்குமதி செய்யப்படும் வாகனங்களை தாங்கிய கப்பல் ஒன்று இலங்கையை வந்தடையும் என இலங்கை வாகன இறக்குமதியாளர்கள் சங்கம் தெரிவித்துள்ளது. எதிர்வரும் மார்ச் மாதத்தின் நடுப்பகுதியில் சகல வாகனங்களும் நாட்டுக்கு இறக்குமதி செய்யப்படும் என சங்கத்தின் தலைவர் பிரசாத் மானகே தெரிவித்துள்ளார். குறைந்த விலையில் விற்பனை செய்யப்படும் வாகனம் ஒன்றின் விலை 55 லட்சம் முதல் 60 லட்சம் ரூபாய்க்கு இடைப்பட்ட விலையில் காணப்படும் எனவும், கடந்த நாட்களில் வாகன இறக்குமதிக்கான கடன் கடிதங்கள் விடுவிக்கப்பட்ட நிலையில் எதிர்வரும் 2 அல்லது 3 வாரங்களின் பின்னர் தொடர்ச்சியாக வாகனங்களை கொண்டு வர முடியும். எனவே அதுவரையில் முன்பணம் செலுத்தி மோசடியாளர்களிடம் ஏமாற வேண்டாம் என நுகர்வோரிடம் கோருவதாகவும் இலங்கை வாகன இறக்குமதியாளர்கள் சங்கத்தின் தலைவர் பிரசாத் மானகே தெரிவித்துள்ளார். அரசு அனைத்து பட்டதாரிகளுக்கும் பாராபட்சமின்றி தொழிலை வழங்கு என வலியுறுத்தி திருகோணமலையில் உள்ள கிழக்கு மாகாண ஆளுநர் அலுவலகத்திற்கு முன்னால் இன்றைய தினம் காலை கவனஈர்ப்பு ஆர்ப்பாட்டம் முன்னெடுக்கப்பட்டது. திருகோணமலை வேலையற்ற பட்டதாரிகள் சங்கத்தால் ஏற்பாடு செய்யப்பட்ட போராட்டத்தில் அதிகளவான பட்டதாரிகள் பங்கு பெற்றிருந்தனர். இதன்போது அனைத்து பட்டதாரிகளுக்கும் பாராபட்சமின்றி தொழிலை வழங்கு வரவு செலவு திட்டத்தில் 35,000 வேலை வாய்ப்பினை பட்டதாரிகளுக்கு வழங்குவதை உறுதி செய், படித்து பட்டம் பெற்றும் பதவி இல்லை, வேலை இல்லை என்றால் பல்கலைக்கழகம் எதிர்க்கு உள்ளிட்ட வாசகங்களை ஏந்தியவாறு கோஷங்கள் எழுப்பப்பட்டு ஆர்ப்பாட்டம் முன்னெடுக்கப்பட்டிருந்தது. மின்சார சட்டமூலத்தில் கொண்டுவர உத்தேசிக்கப்பட்டுள்ள திருத்தம் தொடர்பாக பொதுமக்களின் கருத்துக்களை பெறுவதற்கான கால அவகாசம் நீடிக்கப்பட்டுள்ளது. இவ்கால அவகாசமானது பிப்ரவரி 14 திகதி வரை நீடிக்கப்பட்டுள்ளதாகவும், அதில் தொடர்புடைய எழுத்துப்பூர்வ கருத்துக்களை அந்த திகதியில் அல்லது அதற்கு முன் தபால் மூலம் கொழும்பு 3 காலை வீதி எண் 437 அமைந்துள்ள எரிசக்தி அமைச்சகத்திற்கு சமர்ப்பிக்கலாம் எனவும், மின்சார சட்டமூல திருத்தம் தொடர்பான அறிக்கை தற்போது சமர்ப்பிக்கப்பட்டுள்ளதாகவும் https powermin.gov.lk என்ற இணையதளம் மூலம் அதனை பரிசீலிக்க முடியும் என்றும் மின்சார அமைச்சு தெரிவித்துள்ளது. ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன கட்சி தமது அணிக்கு சவால் கிடையாது எனவும், கூட்டணி அமைப்பது தொடர்பில் ஐக்கிய தேசிய கட்சியுடன் மாத்திரமே பேச்சு நடாத்தப்பட்டு வருகின்றது எனவும் ஐக்கிய மக்கள் சக்தியின் பொதுச் செயலாளர் நாடாளுமன்ற உறுப்பினர் ரஞ்சித் மத்தும பண்டார தெரிவித்துள்ளார். அவர் மேலும் தெரிவிக்கையில், அனைவருக்கும் அரசியல் செய்யும் உரிமை இருக்கின்றது. அந்த வகையில் மொட்டு கட்சி செயற்படுகின்றது. அவர்களின் நடவடிக்கை எமக்கு சவால் கிடையாது. ஐக்கிய மக்கள் சக்தி மற்றும் ஐக்கிய தேசிய கட்சி இணைவதையே கட்சி ஆதரவாளர்கள் விரும்புகின்றனர். சிலர் எதிர்த்த போதிலும் பெரும்பாலானவர்கள் ஆதரவு நிலைப்பாட்டிலேயே உள்ளனர். ஐக்கிய மக்கள் சக்தியின் தலைமை பதவியில் எவ்வித மாற்றமும் வராது. சஜித் பிரேமதாசவே தலைவர். அவருக்கே மக்கள் ஆதரவு உள்ளது என தெரிவித்துள்ளார். இலங்கைக்கான இந்திய தூதுவர் சந்தோஷ் யாவை தமிழ் முற்போக்கு கூட்டணியின் தூதுக்குழு நேற்றைய தினம் கொழும்பில் சந்தித்துள்ளது. இந்த சந்திப்பில் இலங்கை இந்திய நாடுகளுக்கு இடையிலான பொதுவான பொருளாதார, சமூக, கலாசார ஒத்துழைப்பு செயற்பாடுகளுக்கு மத்தியில் இலங்கை வாழ் தமிழ் மக்கள், குறிப்பாக இந்திய வம்சாவளி மலையக மக்கள் தொடர்பில் இந்தியாவின் விசேட கடப்பாட்டை வலியுறுத்தினோம் என மனோ கணேசன் தெரிவித்தார். இந்த சந்திப்பில் தமிழ் முற்போக்கு கூட்டணியின் தலைவர் மனோ கணேசன், பிரதி தலைவர்களான பழனி திகாம்பரம், ராதாகிருஷ்ணன் ஆகியோரும் இந்திய தரப்பில் தூதுவருடன் அரசியல் துறை 2ஆம் செயலாளர் அசோக் குமாரும் கலந்து கொண்டனர்.
மின்சார பொறியியலாளர் சங்கமே பிரதான மின் மாஃபியாவாக செயற்படுகின்றது. இவர்களுக்கு எதிராக எடுக்கப்படும் நடவடிக்கைகள் என்னவென்று ஐக்கிய மக்கள் சக்தியின் நாடாளுமன்ற உறுப்பினர் கேசா விதானகே தெரிவித்துள்ளார். நாடாளுமன்றத்தில் நேற்றைய தினம் நடைபெற்ற அமர்வில் வாய்மூல விடைக்கான வினாக்களுக்கான வேளையின் போது மேற்கண்டவாறு கேள்வி எழுப்பினார். மின்சார சபையில் பாரிய மாஃபியாக்கள் உள்ளன. அவற்றில் மின்சார பொறியியலாளர் சங்கம் பிரதான மாஃபியா என்று குறிப்பிட வேண்டும். மின்சார சபையில் 25,000க்கும் மேற்பட்ட ஊழியர்கள் பணிபுரிகின்ற நிலையில் 50% பணிகள் தனியார் நிறுவனங்களுக்கு ஒப்பந்த அடிப்படையில் வழங்கப்படுகின்றது. ஆனால் சம்பளம் மாத்திரம் லட்சக்கணக்கில் சபையின் ஊழியர்களுக்கு வழங்கப்படுகின்றது. மின்சார சபையின் பொறியியலாளரின் மாத சம்பளம் எவ்வளவு? யாழ்ப்பாணம் மாவட்டத்தில் பல தீவுகள் உள்ள நிலையில் அங்கு எரிபொருளூடான மின்சாரமே விநியோகிக்கப்படுகின்றது. அப்பகுதியில் சூரிய மின் உற்பத்தியூடாக மின்சாரத்தை உற்பத்தி செய்ய முடியும். ஆகவே மின்சார சபையின் முறையற்ற செயற்பாடுகள் தொடர்பில் முன்னெடுக்கப்படும் நடவடிக்கைகள் என்னவென்று கேள்வி எழுப்பினார். இதற்கு எழுந்து பதிலளித்த மின்சாரத்துறை அமைச்சர், மின்சார சபையில் குறைபாடுகள் இருப்பதை ஏற்றுக்கொள்கின்றோம். இது இன்று நேற்று இடம்பெற்றதல்ல, காலம் காலமாகவே இடம்பெறுகின்றது. தகுதியில்லாதவர்கள் பலர் அரசியல்வாதிகளின் பரிந்துரையுடன் சேவையில் இணைத்துக் கொள்ளப்பட்டுள்ளார்கள். மின்சார சபையின் மறுசீரமைப்புகளை எதிர்வரும் 6 மாத காலத்துக்குள் நிறைவு செய்யப்படும். பிரச்சினைகளுக்கு கட்டம் கட்டமாக தீர்வு காணப்படும் என்றார். கடவுச்சீட்டு பிரச்சினைக்கு தீர்வு காணும் நோக்கில் யாழ்ப்பாணத்தில் புதிய குடிவரவு மற்றும் குடியகல்வு திணைக்களத்தின் அலுவலகத்தை திறக்க முடிவு செய்யப்பட்டுள்ளதாக பொது பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த விஜயபால தெரிவித்துள்ளார். பொது பாதுகாப்பு மற்றும் நாடாளுமன்ற விவகார அமைச்சில் குடிவரவு மற்றும் குடியகல்வுத்துறை அதிகாரிகளுடன் நேற்று நடைபெற்ற கலந்துரையாடலில் கலந்து கொண்டு உரையாற்றும் போது அவர் இதனை தெரிவித்துள்ளார். இதன்போது தினசரி வழங்கப்படும் கடவுச்சீட்டுகளின் எண்ணிக்கையை அதிகரிக்கவும் முடிவு செய்யப்பட்டுள்ளதாகவும் அவர் மேலும் தெரிவித்தார். இத்துடன் உதயன் டிஜிட்டல் வலையொலியின் இரவு நேர பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன. தொடர்ந்தும் நாளை காலை நேர பிரதான செய்திகளுடன் இணைந்திருங்கள். வணக்கம்.